गवरी मनोहरा साम्राणी वासगा தப சந்நியாசி தவறலைக்கு போகும் பொழுது என் கண்முன் தோன்றியே என் தாயே அம்மா அம்மாடா அம்மா யாரும் அம்மா எந்த தாயே
ஆமா இந்த ஆளை நான் என்ன கேட்டேன் அதாவது நீ தூரம் வழி போற ஒரு கொஞ்ச நேரம் நில்லு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இந்த ஆளுமான வனத்துல இருக்கு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ஆளு நான் பங்காளி ஜெயிக்க போறேன் எதிராளி ஜெயிக்க போறேன் நான் பரமனை பார்க்க போறேன்னு இருக்கிறான் யாருமே ஒரு பெண்கள் வந்து ஆசைப்பட்டு விட்டாலும் ஆசை நிறைவேற்ற வேண்டியது ஆண்களுடைய கடமை. சிவா சிவா உருட்டு போயிட்டாங்க இல்ல ஒரு பொம்பளை போய் சாமி மண்ணா நாதான்னு சொல்லி முன்னால நிக்கிறேன் இந்த ஆளு பின்னால கொலையை காட்டிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? புள்ள கொலை கட்டிக்குது நீயா கொலை கட்டிக்கிற சிவனி அரகர மகாதேவா இங்க பாரு சிவனை பார்க்க போற ஐயோ மச்சான் இந்த கண்ணியார கண்டு போனா போகும் பொழுது மணிமறைக்கும் தாயி பரமனை பார்க்க போகிறேன் சொல்கிறாய் இல்லவா? என் பாதலக பார்த்து போனா நிச்சயம் உனக்கு பரமன் வர கொடுப்பார். என் இளையழக கண்டு போனால் உனக்கு ஈசன் வரவழைப்பார். கண்ணைய கண்டு போனா அந்த கருத்தாலை உனக்கு வர கொடுப்பார். மங்கைய பார்த்து போனா அந்த மகேஸ்வரன் நிச்சயம் உனக்கு வர கொடுப்பார். என்னோடு நீ சேர்ந்து அதாவது சற்று நேரம் விளையாடி விட்டுதான் நீ போக வேண்டும். கழகரி வாசா பரமனை காண போக பக்தர் அம்மா 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 கண்ணியார காண
இல்ல ஏய் ஆராமா கண்ணா வாங்க வா சீக்கிரம் நிக்கலாம் இல்ல இந்த ஆள் என்ன தாய் தாய்ங்களா அப்படி நான் கத்தனா வளர்த்தனா இல்ல என் மார்ல பால் படுத்தனா சொல்லுங்க கெத்திருப்பாளா வளர்த்திருப்பனா வளர்த்திருப்பியா இல்ல என் மார்ல நீ பால் குடிச்சியா பால் குடிச்சியா அம்மால நானு எந்த வயசுல நீ அம்மானு கூப்பிடுற இங்க பாரு வாடின்னு கூப்பிடு அப்படி கண்டார வாடி கண்டார ஓலி அப்படின்னு கூப்பிடுங்க அப்படி கூப்பிடுங்க வாடி அத தேவடியான்னு கூப்பிடு நான் ஏத்துக்கறேன் தேவடியா ஏய் அப்படி நீ கூப்பிடு யாத்ரா சிட்டு பையனே இல்ல உன்னைய கூப்பிடுறேன் கூப்பிடுங்க அந்தால பிடிக்காது இந்த ஆளு என்ன தாய் என்ன எந்த இடத்துல தாய் நான் தாயா இல்ல உன்னை 10 மாசம் சுமந்து நான் பெத்தனா இன்னும் வயசுக்கே வரல ஒரு கொஞ்ச நேரம் என்னோட இந்த ஆடுமான வளர்க்கிற சந்தோஷம் இருக்கலாம் இல்லையா யாரு நீங்க 2 பேரும் இருக்கீங்க கடவுள் எங்கடி இருக்குது கடவுள் எங்க இருக்குது கடவுள் கோயில் இருப்பாரு கோயில் எங்க இருக்குது கோயில் அங்கதான் இருக்குது அது தெரியாது இருந்தாலும் நான் அங்க போறேன் இங்க போறேன்னா பாருங்க தப்பா நினைக்காத அந்த பெண்ணுக்கு நீ ஆசைப்பட்டு இணைக்கிறு ஆ கோவி எடுத்து மேல தெளிச்சிக்கா தண்ணி ஊத்திக்கா தண்ணி ஊத்திக்கா நீ தண்ணி ஊத்த முடியல சொல்லு நான் ஊத்தி விடுறேன் யாரோ தொட்ட பாவம் நீரோ தொட்ட நினைக்கிறமா கோவி தண்ணிக்கா நீ யாகாதே நீ இல்லையா ஓ தந்து மதமா நான் விட்ட பாவே இல்லைங்கிறேன் வா ஒண்ணுமே தெரியாதாட்டுக்கு ஒண்ணும் தெரியாதாட்டுக்குமா பாவம் எத்தனை பேர் இந்த மாதிரி சாமியாருங்க நான் சாமியாரு நான் சிவபக்தி உள்ளவன் அதாவது முட்டம் தெரிந்த சாமியார் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை செய்யறாங்க ஆமா 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 எத்தனையோ சாமியார்ல போய் என்னென்ன பண்றாங்க எத்தனையோ சாமியார் என்னென்ன பண்றாங்க டிவில வந்துருது பேப்பர்ல வருது அந்த சாமியார் அப்படி பண்ணா இந்த சாமியார் இப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி எத்தனையோ சாமியார் என்னென்னமோ தவறுகளை செய்யறாங்க என்ன சொல்றேன்னா இந்த ஆளுக்கு ஐடியா மயிலுகளை கட்டி வச்சிரு வச்சிரு இப்ப மயில் இருக்காங்க உனக்கு அப்படி இப்படி டிஸ்டர்பா இருக்குது மயில் கழட்டி வச்சிரு காய் உடையும் எடுத்து வச்சிரு எல்லாம் பூரா அவுத்து வச்சிரு வாங்க ஐயா ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன் இல்ல தடி ஒன்ற கிளம்பு ஓட ஒரு பொண்ணு தலைமையில் நின்னா அந்த பொண்ணா நின்னு 10 நிமிஷம் பேசலாம் வெளிக்கிறீ சொல்லு இந்த ஆளு ஒரு வயசு பையன்
தலைமையில இருக்கிறோம். புளிய மரத்தால உட்காந்து பாரு ஒரு அதே பேசிட்டு இப்படி எல்லாம் நாட்டுல நடக்குது. இந்த ஆளு ஒரு செத்த நேரம் என்னோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பாரு, நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி தாயினால விட மாட்டேன். என்ன பண்ற மயிலே அவுத்து வச்சிரு, இந்த மாலை உத்தராட்சிகளை அவுத்து வச்சிரு. அந்த பெண்ணு என்ன சொல்ல அது மாதிரி கேளு. சிவடி மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொருளாசை, என் சமயமார் ஐவர் ஆசை இழந்து யான் தபசுக்கு போகும் பொழுது என்னத்தில் அவசியமான வார்த்தை சொல்கிறாயே, இது நியாயமா? எல்லா ஆசையும் அதுக்குள்ளதானே. ஆண்டவனே, மாண்டாலும் மதனம்மா மகாதேவன் திருவடி எந்த பெண்களையும் நான் எடுத்து பார்க்க மாட்டேன். தாய் என்பேன், தங்கை என்பேன். வேணாம் அம்மா தாயே. மாண்டாலும் வாழ்வேன் மகேஸ்வருடைய பாதத்தை, செத்தாலும் சாம சிவனுடைய பாதத்துல எந்த ஒரு பொண்ணு ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்ற? என்ன கோமலை இதால ஒரு வேலை இப்படி நினைச்சிருப்பாரா? எப்படி இவ காணகத்துல தெரியுறா? இந்த பொம்பளை சுத்தபத்தமா இருப்பாளா? இல்ல இந்த பெண்கள் இடத்துல அதாவது எதுவும் இல்லையா? பெண்ணா என்ன எதுவும் இல்லையா? ஆமா இப்படி கூட ஒரு வேலை இருக்கலாம்ல. அப்படி கூட நினைச்சேன்னு நினைக்கலாம். அப்படி கூட நினைச்சேன். பட சுந்தரி நான் தானே, நான் சுந்தர லோகத்தின் பிள்ளைதானே. நான் என்ன வசனத்துல இருக்கிறேன், நீ என்ன பாட்டு பாடிட்டு அப்படி மாதிரி ஆடுங்கிறேன். அந்த ஆளு எப்படி பண்ணாலும் வரமாட்டேங்கிறா. அப்படி ஒரு வேலை அதாவது இந்த பெண்கிட்ட அதாவது எந்த ஒரு பெண்ணுடைய சுவாசம் இருக்குமா இல்லையா நினைச்சிருப்பாரு. அப்படி கூட நினைக்கலாம். இவ காணகத்துல இருக்கிறா. ஆமாமா. இவளாடு நம்ம எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. நாம தான் தன்னந்தனிமையில இருக்கிறோம்ல. எப்படி இருந்தா என்ன? போடு இந்த சீலை இருக்கு நமக்கு. ஆமா கட்டி போடு. என்ன சீலை சீலை கட்டி போடு. அந்த உன்னழகோ என்ன அழகோ
தன்னந்தனிமையில 2 பேர் இருக்கிறோம். உன்னுடைய அழகு என் அழகு ஓரழகா தெரிகின்றது. அதாவது என்னோட சேர்ந்து இந்த ஆரணிவன வனத்தில் என் காதல் முகத்தை அதாவது நீ தீர்த்து போக வேண்டும். என்னை கட்டி அணைய வேண்டும். இல்லை என்றால் இந்த வனத்தை விட்டு நீ தாண்டது போகவே முடியாது. நான் விடவே மாட்டேன். அம்மா, என் தாயி தவறடைக்கு போகும் பொழுது என்ன வழிமறிக்கும் மாதா. உன்னழகும் என்னழகும் ஒராக தோற்றம் வைக்கிறது. அம்மா, தாயா உன்னை பார்த்தா என்னை பெற்ற உன்னை பார்த்தா அம்மா என்னை பெற்ற தாய் போல தெரியுமே என்னை அழகே தெரியுமே. என்னை பார்த்தால் உன் முகத்தில் தோட்டத்தில் பார்க்கும் பொழுது என்னை பெற்றவளின் குந்தமாதேவி என் தாயா என் சிறிய தாயார் மந்தாரை போல் தோற்றம் வைக்கிறது. தாயாகும் தங்கையாகணும் என் மேல் ஆசைப்படைய அம்மா வேண்டாம் தாயே. இதற்கு மேல் தாய் தாய் உன்னை விட மாட்டேன். அதாவது பாரு, எனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, எனக்கு நாடு நகரம் கிடையாது. இந்த ஆழிமான வனத்திலே அதாவது கல் குகை இருக்கின்றது. இந்த குகைக்கு என்னோடு வந்து அதாவது கட்டை பிடித்து காலோடு கால் பண்ணி என் சந்தோஷத்தை அதாவது என்னோட சந்தோஷமா இருக்கணும். இல்லை என்றால் நான் உன்னை விடமாட்டேன். நீ எத்தனை முறை என்னை தாய் என்றாலும் விட மாட்டேன், அம்மா என்றாலும் விட மாட்டேன், மாதா என்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஏண்டா தலையாரி வாங்க, நான் கூப்பிட்டு இருக்கிறேன். இல்லம்மா, 2 பேரும் கலையாரினா வந்து கணக்கு போடா தப்பா நினைக்கிறீங்க. இல்ல 2 பேரும் அப்படி இருக்கு. நம்ம இடையில நீ அதாவது புரோகிதர் வேலை செய்ய எத்தனையோ புரோகிதர் வேலை செய்யறாங்க. உனக்கு நான் காசு கொடுக்கலாமா? உள்ளூர்ல போய் இந்த வேலை செய்ய நாளைக்கு எப்படி தலை காமிக்கிறது? வெள்ளை கலப்பா தலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க பாரு, இல்ல மாதிரி 2 பேரும் காலத்துல அப்படி பிடிக்கிறீங்க. இந்த ஆளு நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இல்ல இந்த ஆளு அதாவது என்னமோ பெரியவங்க சொல்லுவாங்க 600 ஆனாலும் அகரான பாலனாலும் ஏதோ என்னமோ போகுது. இந்த ஆளு வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்கு இனங்கள்லாம் என்னை விட்டு போகவே முடியாது. ஆமா ஆமா அம்மாங்கிற அப்படி நான் பெத்தனா இல்ல வளர்த்தனா இல்ல தாயா இல்ல எதுக்குடா என் அம்மான்னு கூப்பிடணும்? எதுக்கு என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிடணும்? சரி கொண்டு போய் பத்திரமா
ஜாயிண்ட் எல்லாம் கழட்டி போட்டு ஓட்டுது. இந்த ஆளு ஒரு ஜனத்துக்கே நல்லா இருக்குதா? யார் நானே சீரா வந்து போட்டு ஜனத்துக்கு நல்லா இருக்கு. நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? இப்படியே பிடிக்கிட்டு இந்த ஆளு திரும்பி பழைய காட்டிட்டு என்ன அர்த்தம்? சிவா சிவா, மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை சமயமார் ஐவராசை இழந்து நான் பஞ்சாசரோட சிவனைக்கு அனுப்பும் பொழுது இதை வழிமறைக்கும் தாயி, நீ மண்ணாசை பொன்னாசை மணியாசை உன் அண்ணன் தம்பி ஆசை இது எல்லாம் நீ வெறுத்து போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது என்னுடைய மனம். முதல் மனம் மோகினி மனம், என்னுடைய மனம், எனக்கு சொந்தமான மனம். என் ஆசைக்கு நீ கட்டுப்பட்டு என்னோட அதாவது என் ஆசையை நிறைவேற்றிட்டு போனா மட்டும்தான் உன்னை விடுவேன். இல்லைன்னா நீ எத்தனை ஆண்டு காலமானாலும் என்னுடைய மனத்திலேயே தான் இருந்தாலும். தாயே, உண்மையான பெண்ணா இருந்தால் நான் எழுங்க இந்த பணிவான வேடலுக்கெல்லாம் மாயமாக வளர்ந்திருப்பான். நீ பெண்ணிலையின் தாயி, எத்திசை பாக்கினும் மோகினி போல் தோற்றமளிக்கிறாய் அம்மா. என்ன தாயே? தாயிங்க கூடாது வந்தா என்னோட கழுகு வைக்குவா, இல்லைன்னா இந்த வனத்தை நீ தாண்ட முடியாது. ஆமா, பாம்பாண்டி சித்தன் மலை பாமனார் மலை அந்த பாமனார் மலை நம்ம பக்தாதி பக்தர் எல்லாம் போய் வரும் வெள்ளிங்கிரி. தமசிகளும் தமஞானிகளும் போய் வரும் வெள்ளிங்கிரி. அவன பரமனையும் பார்க்க போறேன், பாசனையும் பெற போறேன். என் வழியை மறைக்க வேண்டாம், நம்புதான் செய்ய வேண்டாம். நானே நான் மாண்டாலும் மாண்டினேன் இந்த மகாதேவன் திருவடியில. நான் செத்தாலும் செத்துடுவேன் சிவனாலும் பரமனில். பாரு தாயே, நீ மாண்டாலும் வாழ்வேன் மகேஸ்வருடைய பாதத்தில் சொல்ற வாஸ்தவம் தான். இருந்தாலும் ஒரு சற்று நேரம் ஒரு இமை பொழுது என்னோட இருந்துட்டு நீ அப்புறம் எங்க வேணாலும் போ, நான் உன்னை விட்டுருவேன். தாயே, இதை உரைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய செவியில் நாராசத்தை காட்சி விட்டாற் போல் தெளிக்கிறது அம்மா. உன்னை நான் தாய் என்றேன், தங்கை என்றேன். ஒருபோதும் நான் இந்த தவக்கோலத்தில் உன் ஆசை இறங்காது. போய்விடம்மா. நிச்சயம் உன்னை விட மாட்டேன். நான் எப்ப ஏதாவது என்னோட சேர மாட்டேன்னு சொன்னையோ இந்த வனத்தை விட்டு நீ ஒரே அடிக்கோடு எடுத்து வைக்க முடியாது. உன்னை விட மாட்டேன். நீ எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் சிவனை பார்க்க முடியாது, அந்த பரமனை பார்க்க முடியாது, பார்ப்பதற்கு நீ வாங்க முடியாது. இந்த வனத்திலேயே தான் நீ அரகரா சிவனை என்று இந்த வனத்திலேயே தான் இருக்கணும். என்ன மீறி ஒரே அடிக்கோடு நீ அந்த வைக்க முடியாது. உண்மையான பெண்ணா இருந்தால் நான் மண்டிட்டு வாதாடுகின்ற நேரத்தில் மனதிருப்பேன். தலைக்கு மேல வெள்ளம் ஒரு ஞான முலம் என்ன, கொடிகளத்தில் ஒப்பாரி என்ன, படுகொலத்துல ஒப்பாரி என்ன. இப்பொழுது தவசுக்கு போனாலும் என் காடிவத்தால் என்னை விட்டிருப்பார்.
கண்ணா கார்மேக வர்ணா பக்த ரட்சகா பராபர வசுவி கோகுல கண்ணா என் ஏழுமல வாசா யாழையை காத்த எம்பெருமானே உன் பாதமே நமஸ்காரம் சுவாமி. ஆண்டவனே அர்ஜுனா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண்ண சாமி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண்ண எங்கள் அச்சுதகமரவேறு ஆயர் குலமதில் பெண்திட்டையின் மணி விலக்கி இந்த பாண்டவர்க்கு சகாயனான இந்த பாரணந்தோ திருவடிக்கு அச்சுட மகாராஜன் இன்றுமே என்றுமே கண்ணம் என் மாமா கடவுளே அர்ஜுனா இந்த மண்ணையும் மின்னையும் அளந்தாவா எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்தாவா கல்லே இருக்கக்கூடிய தேரையும் அண்ணி வைத்து உருவாக்கக்கூடிய அந்த சிசுவையும் காத்திருச்சு கடலை கடலே உனக்கு நிகர் நீயே. இந்த நேரத்தில் அந்த பெண்மேல் வானத்தை போடும் பொழுது என் கண்முன் தோன்றுகிறாயே இது யாது சாமி சூது? அர்ஜுனா அந்த பெண்ணாகர் வந்தவர் அடிதான். நீயா? ஆமா பரந்தாமா என்ன சூதோ மாமா எது சூதோ இந்த வனத்தில் வந்த அந்த மோகினி பெண்ணுடைய கண்ண பிரபத்திருந்த கண்மை உன் கண்ணுக்கு தோட்டமளிக்கிறது. அந்த பெண்ணுடைய கழுத்து இந்த கருகுமணி கழுத்தில் இருக்கிறது. ஆமா ஆமா இது யார் சுவாமி? அதாவது அர்ஜுனா அந்த பெண்ணாக வந்த மோகினியாக வந்தவர் நான் தான். நீயா? ஆமா எதிர்மானே நான் உன்னையா வாடி என்றும் போடி என்றும் தகாத வார்த்தையால் நிந்தித்து விட்டு உன்னுடைய மைத்துனன் உன் அத்தை மகன் என்னை மன்னிக்கிறோம். ஆகட்டும்பா. ஏன் இதனால் இப்படி வந்தேன்னு தெரியுமா? உன் தம்மையும் தம்பிமார்கள் அர்ஜுனன் உரலைக்கே சேலை கட்டினாலும் ஆனா பெண்ணான்னு அபத்து பார்க்கக்கூடியவன் அவனாவது அந்த பெருமானை பார்க்கக்கூடியதாது என்றார். அதனால நான் தான் ஒரு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு உன் மனசை பரிசோதிக்க வந்தேன். நிச்சயம் பகவானை சந்தித்து வர வாங்குவாய். உன்னை இந்த வேடன் உனக்குத்தான் அமைந்தது.
தவ வேடம் எனக்கு அமைந்தது. உனக்கு தான் அமைந்தது. பகவானே, நீ சொல்லிய வாக்கு ஓஹோ. அந்த வேத வாக்கு ஆகட்டும். அந்த எம்பெருமான் திருமலை கோவிந்த சீனிவாசன் அவதாரம் பகவான் சொன்ன இந்த புண்ணிய நன்னால எனக்கு அமையட்டும். ஆண்டவனே, அர்ஜுனா. நான் தபசுக்கு ஓஹோ. வெள்ளங்கிரிக்கு ஓஹோ. கைலாசபதி கிளம்பிருக்காங்க. ஆமா ஆமா. நான் முன்பின் போகல. ஓஹோ. நான் தபத்துல மகிமை எப்படி? நான் தபஸ் செய்யும் போது எனக்கு என்ன இன்னல் ஏற்படும்? நான் எப்படி தபசுக்கு போகணும்? வழிமாற்றம் சொல்வாயாக. எத்தனையே முனிவர்கள், அதாவது ஆயிரக்கணக்கான வருடங்களாக தவன் செய்கிறார், சிவபெருமானை பார்க்க முடியல. புரியல? அதனால மின் பெண்ணு தவன் செய்ததில்ல. அந்த சிவபெருமானை நான் எப்படி புசிப்பது? ஓராண்டு காலத்திற்குள் நான் திரும்பி வேறவனும் வர எப்படி பெறுவது? கவலைப்பட வேண்டாமா. நீ போவது ஈசானி மூலை. ஈசானி மூலை. அங்கே சென்றால் ஒரு மொய்மணல் சாலை. சாலை. அங்கே சென்றால் அடர்ந்த வட்ட பாறை. அது அருகிலே ஒரு கன்னிப்புத்து இருக்கும். கன்னிப்புற்று. ஆமா. இதுவரைக்கும் பெற்று வந்ததை செப்பு கம்பமாக நாட்டி அதற்கு மேல் செப்பூசி, அதற்கு மேல் 7 விளாம்பழங்கள், அதற்கு மேல் 7 கடுகு, 7 கொட்டைப்பாக்கு, அதுக்கு மேல செப்பூசி. உன் பெருவிரலை ஊன்றி அரகரா சிவசிவா என்று எந்த நேரமும் சிவனை நீ வணங்கியே இரு, எந்த இடைவர்கள் என்றாலும். ஏன்னா நான் துணையாகவே உன் கூட வந்துருவேன். போறது ஆரணிமான வனம். ஆயனை துணை கொண்டுதான் அர்ஜுனன் வரமாங்கடான்னு என் பேர் வரக்கூடாது. அதனால நீ செல்லு, நான் மறைமுகமாகவே யானை போலவும் குரங்குகள் போலவும் அருகில் நான் வந்து கொண்டே இருப்பேன். அனைத்தும் ஆயிரண்டே நினைத்துக்கொள். ஆண்டவனே, உன்னுடைய ஆழ்வார் இந்த கலியுகத்தின் மகிமை ஆழ்வார் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவனே, நான் நிச்சயம் வந்துரும்பா. முதல் மனம் முத்து மோகனி மனம், இரண்டாவது பிரம்ம ராட்சத மனம், மூன்றாவது திருமூர்த்தி மனம், நான்காவது விஷ்ணுமூர்த்தி மனம், ஐந்தாவது தில்லை மனம், ஆறாவது வேங்கை கன்னி மனம், இந்த மனம் ஏழாவது மனம் ஏழக்கன்னி மனம். இந்த மனத்தின் வழியாக புறப்படுகிறேன் கைலாயம். அர்ஜுனாகப்பட்டவர் 6 வனங்களை கடந்து 7வது வனத்துக்கு போகும் தருவாயில் இது 7வது வனத்தை இருக்கக்கூடிய இவர் ஏலக்கண்ணி சபைக்கு வருகின்றார் என்றவரால் மற்ற விஷயம் பின்னால்